ஸோ வணக்கம் நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ வணக்கம் கங்கை அமரன் மாதிரி தேவையில்லை. ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் ஃபிலாசபர்ஸ் சரிங்களா, இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுரை எக்கோ பார்க்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் எக்கோ பார்க்கில் இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் நிற்கிறேன். சரியா? ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து நிறையா பேர்கள் இங்கே கொடுத்துருக்கு, கொஞ்சம் மிரராக இருக்குது. ஸோ அந்த சிங்கம்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா, சரியா பாருங்க. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலை வந்து எந்த டைம் வச்சாங்க, கருணாநிதி பீரியடில் வச்சாங்களா, இல்லை அவரோட பீரியடா, இல்லை பின்னாடி வரவங்க பீரியடான்னு தெரியல. ஸோ இந்த பீரியடில் வச்ச சிலை இது. ஸோ இதில் வந்து அகஸ்தியர், கம்பர் அவங்க போன எல்லா தமிழ் ஃபிலாசபர்ஸோட இதுவும் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இது தெரியும். ஸோ யார் யார் இருக்காங்கன்னா, அகஸ்தியர், புலவர்கள், திருவள்ளுவர், அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல, இளங்கோவடிகள் கூடாது, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்க சிலை, ஓகேவா? சரிங்களா? இந்த சிங்க சிலை வந்து எல்லாமே நல்லா வருதான்னு பார்ப்போம். 3D ஃபோட்டோகிராமெட்ரி, புலவர்கள், திருவள்ளுவர், அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய சிலை. இந்த சிலையை வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இங்கே இருக்கிறது அகஸ்தியர், பின்னாடி கம்பர், அது மாதிரி நிறைய தமிழ் ஃபிலாசபர்ஸ்களோட சிலை. ஸோ அதை தான் நான் பண்ணேன். ஸோ இதை வந்து நான் வந்து ரவுண்ட் ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அது என்ன ஆப் யூஸ் பண்ணேன் என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது தான் அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து 3D ஸ்கேனர் ப்ரோன்ற ஒரு ஆப்பில் மூலியமாக செஞ்சேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். சரியா? இதில் அந்த எழுத்துக்கள் முதற்கொண்டு கரெக்டாக வந்துருக்கு. ஸோ இது உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே போனோம்னா இந்த மாதிரி 3Dயில் இருக்குது. சரியா? இந்த மாதிரி 3Dயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற தாமரை அவ்வளோ அழகாக விழுந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதை 2ல் போயிட்டு ரேடியன்ஸ் கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி வரும். பட் ஆனால் அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்காது. சரிங்களா? ஸோ இதை என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, டிம்பிள்னு கொடுத்தோம்னா கோல்டில் வரும். ஸோ கோல்டில் வந்துச்சுன்னா டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெங்கல சிலை மாதிரி இதை வெங்கல சிலையில் உருவாக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். ஓகேவா? ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்படும். ஸோ இதுவும் சரி. ஸோ அடுத்து இருக்கிறது வந்து இந்த கிளாஸில் ஒரு மாதிரி செஞ்ச மாதிரி. ஓகே, இது கூட அந்த அளவுக்கு சரியா தெரியல. ஸோ அடுத்து இருக்கிறது இந்த மாதிரி வேற வேற டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? வேற வேற டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இந்த சிலைகளை வந்து நான் செய்யும்போது சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு பழைய வீடியோவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த அன்வான்ட் இதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஸோ எடிட்டில் போய் செலக்ட் ஃபேஸஸ் போய் இது மெஷ்லேப் சாஃப்ட்வேர் இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான், டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இதையும் டெலிட் பண்ணால் ரொம்ப சிம்பிள். இதை டெலிட் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. இந்த கேட் ஃபைல் வேணுன்றவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வருஷத்தோட கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 3D வீடியோ. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிங்கம் எவ்வளோ இந்த அளவுக்கு அழகாக விழுந்திருக்கு. இவர் வந்து ஒவ்வொரு இது, ஆனால் அந்த சிலைகளோட கைகள்லாம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது யாரும் செஞ்சது கிடையாது. அது அந்த அளவுக்கு ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, அதனால அப்படி ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் இதை போய் பாருங்கள். மதுரை எக்கோ பார்க்கில் இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்னஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேட் ஃபைல் வேணுன்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. ஓகே.